சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு கோவிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில்ல என்ன சிறப்பு? நிறைய ஜாதகங்கள்ல செவ்வாய் பகவானோட ராகு சேர்ந்திருக்கும், கேது சேர்ந்திருக்கும். இந்த கிரக சேர்க்கையில செவ்வாய் ராகு தொடர்பு, செவ்வாய் கேது தொடர்பு இது ஏற்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? இந்த செவ்வாய் ராகு இருந்தா அது உடம்பளவிலையும் சரி, மனதளவிலையும் சரி ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு ப்ரெஷரை கொடுத்துடும். இந்த செவ்வாய் கேது இருந்தா உடம்புல எல்லாம் அந்த ரத்த கட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கனைக்காங்க கட்டி கட்டியா வந்துடும். முக்கியமா நம்ம புற்றுநோய்னு சொல்லக்கூடிய நிகழ்வுக்கு இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, இன்னும் சில கிரகங்கள் சேர்க்கை இருந்தா கண்டிப்பா உண்டுன்னு சொல்லுவோம். அப்ப இப்படிப்பட்ட அந்த தாக்கத்தை, அந்த பரவல்களை, ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நமக்கு குறைப்பதற்கு, இன்னும் சொல்ல போனா அந்த செவ்வாய் ராகு சேர்ந்தா என்ன பண்ணும், ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. அடுத்தவங்களை காயப்படுத்துறது, கத்தியால குத்துறது, வெட்டுறதுன்னு இருக்கிறவங்க எல்லாம் இந்த செவ்வாய் ராகு தொடர்பு. இன்னொன்னு, மத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணி தனக்குத்தானே கையில அறுத்துக்கிறது, வெட்டிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது எல்லாமே இந்த செவ்வாய் கேது இணைவு.